மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ மைசூர் பாதாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் காட்டியிருக்கேன், அது எப்படி ஆட் பண்ணணுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 2 கப்பு சர்க்கரை எடுத்து 1 கப்பு தண்ணி ஊற்றி அதை கரைச்சிக்கோங்க. அதை நல்லா கரைச்சி பிசுக்கு பதம் வர வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கரையணும். நான் 3/4 கப் ஊற்றினேன், அதனால் இப்போ திருப்ப 1/4 கப் ஊற்றிட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போ தொட்டு காட்டுறேன் பாருங்கள். பிசுக்கு பதம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி பிசுக்கு பதம் வரணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு கடாயில் வந்துட்டு 1 கப்பு நெய்யில் 1/4 கப் நெய் ஊற்றி அதை நல்லா உருக்கிட்டு கடலை மாவை அதில் நல்லா வறுத்துக்கிறோம். வாசனை போக வறுத்ததும் ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப தீய விடக்கூடாது. இந்த நெய் வந்துட்டு அது அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா கடலை மாவு வாசனை போய் இந்த மாதிரி நம்ம இப்போ நெய்யில் கலந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை பாகு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றணும். இதில் ஊற்றி நல்லா கிளறணும். இது எனக்கு கிளறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் நான் கிளறிக்கிட்டே இருந்தேன். கைவிடாமல் நீங்கள் கிளறினா தான் இந்த மைசூர் பாகு நல்லா வரும், சாஃப்டாக வரும். இப்போ நல்லா கொதிக்குது இல்லையா, இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, கைகை விடாமல். எனக்கு ஒரு 20-25 நிமிஷத்தில் அந்த பதம் வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒட்டாத பதம் வர வரைக்கும் நீங்கள் அதை கிளறணும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரை இதில் போட்டு இப்போ நல்லா கலக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு கொக்கோ பவுடர் ரொம்ப அதிகமாக போட்டால் கசப்பாயிட போகுது. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். நான் எடுத்த அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன். நான் 1 கப்பு கடலை மாவு, 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் தான் போட்டேன். இப்போ மில்க் பவுடரும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கைவிடாமல் கிளறீங்களோ கட்டி இல்லாமல் நல்லா அந்த ஒட்டாத பதம் வரும். இது வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மீதி இருக்கிற நெய் ஊற்றி இதையும் கிளறிடுறோம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுவே எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. இதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு ஒட்டாத பதம் வந்துருச்சு. பாண்டிலேருந்து பாருங்கள் எப்படி நல்லா வருதுன்ட்டு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டாத பதம் வந்ததும் ஒரு தட்டில் நெய் தடவின தட்டில் இதை நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுட்டு பீசஸாக போடலாம். உங்களோட விருப்பமான ஷேப்பில். சுவையான கொக்கோ மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. தீபாவளிக்கு அப்லோட் பண்ண வேண்டிய டிஷ்ஷு, பட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.